ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஸ்கின் பிரைட்னிங் ஃபேஸ் பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கின் பிரைட்னிங் ஃபேஸ் பேக்குக்கு சிம்பிளாக ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். வாங்க ஃபேஸ் பேக் எப்படி பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பேக் செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் போதும். கடலை மாவு அண்ட் தயிர். இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட் வச்சு தான் இந்த ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். ஒரு க்ளீனான பவுலில் கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட தயிர் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ஃபேஸ் அண்ட் நெக் எல்லாத்துக்குமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ட்ரை ஆகிறதுக்கு விட்டுறணும். இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணும்போது ஃபேஸுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். நான் என்னோடய ஹேண்டில் இதை அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் இதே மாதிரி ஃபேஸ் அண்ட் நெக் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கடலை மாவில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கடலை மாவை நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ஸ்கின்க்கு நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கை கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அப்ளை பண்ணுற மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேஸ், நெக், ஹேண்ட் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு சர்க்குலர் மோஷனில் நம்ம நல்லா மசாஜ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி நமக்கு ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம லைட் ஹாட் வாட்டர் இல்லை கோல்டு வாட்டரில் கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணும்போது நம்மளோட டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்னஸ் உங்களுக்கே தெரியும். நான் வீடியோவில் காமிச்சிருக்க பாருங்கள், எந்த அளவுக்கு ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். கடலை மாவில் பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் தன்மை இருக்குது. ஸோ நம்ம கடலை மாவை ஃபேஸ் பேக்காக போடும்போது நம்ம ஸ்கின் டோன் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஃபேஸில் டார்க் சர்க்கிள் இருக்குது, கண்ணை சுற்றி கருவளையம் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த கடலை மாவு ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணி பாருங்கள். நம்ம டார்க் சர்க்கிள் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகும். நம்ம ஃபேஸில் டார்க் ஸ்பாட் இருக்குது, பிம்பிள்ஸ் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நம்ம கடலை மாவு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகி பிம்பிள் மார்க்ஸ் எல்லாமே நல்லா ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு ஃபேஸ் நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் அப்ளை பண்ண ஹேண்டுக்கும் அப்ளை பண்ணாத ஹேண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. அதே மாதிரி ரொம்ப ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்களும் இந்த கடலை மாவு ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஸ்கின்னை ஆயில் ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். Hello guys, welcome to my channel. This video is sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping app one of the online shopping app. இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பை பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போட டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோரில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம்.